திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு காரியத்திற்காக நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிரியாவிலே ஏற்கனவே கிளர்ச்சியாளர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று தற்போது ஒரு சூழ்நிலை அமைதியாக நிலவி வருகிற நிலையிலே தற்போது மீண்டும் அங்கே ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறது. அங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அங்குள்ள கிறிஸ்மஸ் மரங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதாகவும் அது நிமித்தமாக அங்கே வன்முறை வெடித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிரியாவில் உள்ள ஹாமா என்று சொல்லப்படுகிற நகரத்திற்கு அருகே உள்ள சுகைலாபியா என்று சொல்லப்படுகிற நகரத்திலே அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த நகரத்திலே இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதியில் உள்ள கிறிஸ்மஸ் மரங்களுக்கு திடீரென்று சொல்லி தீ வைக்கப்பட்டது நிமித்தமாக போராட்டம் வெடித்திருக்கிறது. அங்குள்ள தலைநகர் டமாஸ்கஸ் பகுதியிலும் அங்குள்ள மக்கள் அவரவர் தங்களுடைய மத நம்பிக்கையின்படி மதத்தை பின்பற்றுவதற்கும் அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையிலான பண்டிகைகளை கொண்டாடுவதற்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லி கோஷமிட்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிரியாவிலே 2011ஆம் ஆண்டிலே சுமார் 10% கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். தற்போது 2% குறைந்து சுமார் 7 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வன்முறைகள் அங்கே வெடிப்பதற்கு பலவிதமான காரணங்கள் கூறப்படுகிறது. தற்போது அங்கே ஆட்சியை கைப்பற்றியிருக்கிற புதிய அமைப்பானது தற்போது அந்த கிறிஸ்தவர்களோடு கூட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வன்முறையை ஏற்படுத்தினது அல்லது இந்த தீ விபத்தை ஏற்படுத்தினது, கிறிஸ்மஸ் மரங்களுக்கு தீ வைத்தது வெளிநாட்டு போராட்டக்காரர்கள் என்று சொல்லி அவர்கள் உறுதியளித்து இதை சரி செய்து கொடுப்போம் என்றும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சிரியாவிலே ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலை கலவரமாக வன்முறையாக மீண்டும் அதிகரிக்காதிருக்க சிரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக, அதே போல இந்தியாவிலும் மணிப்பூர் பகுதியிலே அதிகரித்து வருகிற வன்முறைகள், சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தூண்டப்படுகிற பலவிதமான வன்முறை போராட்டங்களும் நிறுத்தப்பட மக்களுக்கு ஒரு நல்ல சமாதான சூழ்நிலை உண்டாக நாம் கருத்தாக நாம் ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்து பிறந்த இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே ஆண்டவர் வன்முறையை வெறுத்து அகிம்சை வழியாக அன்பு வழியாக ஜனத்தை சந்திக்கும்படியாகத்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஒருவேளை ஜனங்களை தண்டிதம் பண்ணி தண்டனை கொடுத்து மாத்திரம் திருத்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தால் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்க முடியாது. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பினாலே கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கிறிஸ்துவாக மனு உருவாக நமக்காக கடந்து வந்தார். ஆகவே அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிற நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிறக்க நாம் காரணமாக இருக்க வேண்டும். சுவிசேஷம் எந்த விதத்தினாலும் வாய்ப்பு அழிக்கப்பட்டாலும் அழிக்கப்படாவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவின் அன்பை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய முதல் வருகையை அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்திலும் பிற தேசங்களிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்த ஜெபிக்க போகிறோம். சிரியாவிற்காக குறிப்பாக ஜெபிக்கலாம். அதே போல மணிப்பூர் பகுதிக்காக ஜெபிக்கலாம். இஸ்ரேல் தேசம் இயேசு பிறந்த பெத்லகேம் பகுதிக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் ஜனங்களை ஆசிர்வதிக்க இங்கெல்லாம் வன்முறை நீங்கி சமாதானம் உண்டாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பிறந்த ஆண்டவரே பெத்லகேம் பகுதியிலே
ஆண்டவரே தகப்பனே, இஸ்ரேல் தேசத்திலே இன்றைக்கும் கூட சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். இஸ்ரேலுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலே ஆண்டவரே தீவிரவாதத்தை அழிக்கும்படியாக நடத்தப்படுகிற போர் ஆண்டவரே நிறுத்தப்பட, சமாதான சூழ்நிலை உண்டாக, தீவிரவாதத்தை உண்டு பண்ண தேசங்களில் தீவிரிக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல சிரியாவிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற வன்முறைகள் ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்பட, அங்கு இப்பொழுது அமைந்திருக்கிற புதிய அரசாங்கம் எந்த ஒரு வன்முறையையும் தீவிரவாதத்தையும் கட்டவிழ்த்து விடாதபடி சமாதான சூழ்நிலை கட்டளையிடுங்க சுவாமி. மணிப்பூர் பகுதியிலையும் நல்ல ஒரு சமாதான சூழ்நிலையை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்து பிறந்த இந்த நாள் எங்களுக்காக நீர் உம்மையை தியாகமாக கொடுத்த ஆண்டவரே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான, மகிமையான, சந்தோஷமான ஒரு நாள் ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் பிறந்த மெய் நோக்கம் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. அதற்காக ஒவ்வொருவரும் பாரம் எடுத்து, உத்தரவாதம் எடுத்து ஆண்டவரே தகப்பனே சுவிசேஷம் அறிவிப்பதற்கும், ஜனங்களை உம்முடைய மந்தையிலே சேர்க்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே கிறிஸ்தவை அறிந்தவர்களும் பிரயாசப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. என் தேசம், எங்களுடைய தேசங்கள் ஆண்டவரே தகப்பனை உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நன்னாளிலே ஆசீர்வதித்து குடும்பமாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.